Hi everyone, welcome to EA Science Park. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நாம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பயாலஜி பேப்பரில் 41வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வரையான விளக்கங்களை பார்ப்போம். 41வது கேள்வியை பார்ப்போம். இது ஒரு நேரடி தியரி கேள்வி தான். நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்குள் சரியானது எது அல்லது எவை? முதலாவது கூற்று ஏ கூற்றை பார்ப்போம். NADP+ ஆனது இலத்திரன் காவியாகவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுகிறோம். நியாயமான கருத்து. ஒட்சியேற்றும் கருவியாக எங்கே ஒளித்தோப்பின் பொழுது வரப்போகுது. பி ஏ கூற்று சரியான கூற்று. அடுத்தது பி கூற்றை பார்த்தோம்னா FAD ஆனது இலத்திரன் காவியாகவும் அது சரி தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். இல்லை பிள்ளை, ஏன் அது தாழ்த்தும் கருவியில் ஒட்சியேற்றும் கருவி, அதனால் பி கூற்று பிள்ளை. சியை பார்த்தோம்னா NADP+ FAD என்பன துணை நொதியங்களாகவும் இலத்திரன் காவியலாகவும் தொழிற்படுகிறது. நியாயமான கருத்து. சி கூற்று சரி. டியை பார்த்தோம்னு சொன்னால் NAD+ ஆனது இலத்திரன் காவியாகவும் ஒட்சியேற்றும் கருவியாகவும் தொழிற்படுகிறது. நியாயம். ஒட்சியேற்றும் கருவியாக எங்கே? சுவாசத்தின் பொழுது. இ கூற்று NAD+, NADP+ என்பன துணை நொதியங்களாகவும் தாழ்த்தும் கருவிகளாகவும் தொழிற்படுகிறது. துணை நொதியும் சரி, பட் தாழ்த்தும் கருவி என்பது பிள்ளை ஒட்சியேற்றும் கருவிகளாக தொழிற்படுகிறது. எனவே 41வது கேள்வி பார்த்தோம்னா ஏ சரி, சி சரி, டி சரி. இரண்டாவது விடை. 42வது கேள்வி பார்ப்போம். ராச்சியம் ஃபங்கையின் அங்கிகளின் சில சிறப்பியல்புகளும் கணங்களும் கிடைத்தரப்பட்டுள்ளன. பார்ப்போம். முதலாவது பொதுமை குழியத்துக்குரியது. பொதுமை குழியத்துக்குள்ளே யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கைட்டிடியம் மைக்கோட்டாவும் வரும், என்னவும் வரும், கைட்டிடியம் மைக்கோட்டாவும் வரும், ஜைகோ மைக்கோட்டாவும் வரப்போகுது. சரியா? பொதுமை குழியத்துக்குள்ளே. அடுத்தது பல்கலத்துக்குரியது. பல்கலத்துக்குள்ளே யார் யார் வருவாங்கன்னு போட்டால் 3 பேருமே வருவாங்க. எக்ஸ் வரும், ஒய் வரும், ஜெட் வரும். இது கைட்டிடியம் மைக்கோட்டா வரும், ஜைகோ மைக்கோட்டா வரும், அஸ்கோ மைக்கோட்டா வரப்போகுது. அடுத்தது தனிக்கலத்தை பார்ப்போம். தனிக்கலத்துக்குள்ளே யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா கைட்டிடியம் மைக்கோட்டாவும் மற்றது அஸ்கோ மைக்கோட்டாவும் தான் தனிக்கலத்துக்குள்ளே வரப்போகுது. இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா இதில் ஒழுங்குபடுத்தி பார்த்தோம்னா ஏ வரும், பி வரும், டி வரும், அதை தாண்டி இயும் வரும். இதை வச்சு இப்படி 4 விடையும் வரதால் ABD என்று சொல்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணாக்களுக்கு முதலாவது விடையும், அங்கே ABDE என்று சூஸ் பண்ணாக்களுக்கு 5வது விடையும் கொடுத்துருந்தவங்க. ஃபைனல் ஸ்கீமில் 2 ஆன்சர் கொடுத்துருந்தது. இது 3மே நேரடியான கேள்வி. இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா ஃபங்கையில் நேரடியாக தெரிஞ்சிருக்க வேண்டிய கேள்வி, நேரடியாக ரிசோர்ஸ் புக்கில் இருக்க பாடமாக்கணும். தனிக்கலம் பார்த்தோம்னு சொன்னால் கைட்டிடியம் மைக்கோட்டாவும் அஸ்கோ மைக்கோட்டாவுமே தனிக்கலமாக காணப்படுவாங்க. பல்கலத்துக்குரியாக்கள் பார்த்தோம்னா 3 பேருமே பல்கலம். பொதுமை குழியம்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த பிரிபடாமல் இருக்கிறாக்கள் தான் அந்த ஒரு களத்திலேருந்து அடுத்த களம் பிரிபடாமல் இருக்கிறதா பொதுமை குழியம்னு சொல்லுவோம். அதில் இருக்கிறார்கள் எக்ஸும் வையும். அப்போ இதை வச்சு கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் 42ஆம் கேள்விக்கு முதலாவது விடையும் வரும், 5வது விடையும் வரும். 43வது கேள்வியை பார்த்தோம்னா ராச்சியம் பிளான்டே தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்கிறது. ஏ கூற்றை பார்த்தோம்னா புணரித்தாவரங்கள் ஒடுக்கப்படுதல் தாவரங்களின் கூர்ப்பில் காணப்படக்கூடிய ஒரு போக்காகும். புணரித்தாவரம் ஒடுக்கப்படுதலும் வித்தி தாவரம் ஆட்சியாகுதலும் ஒரு கூர்ப்பில் நம்மளை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த கூற்று சரி. பி கூற்றை பார்த்தோம்னா உயிர் வாழும் கலந்தாவரங்களின் வேரிழையங்கள் முந்தைய கலந்தாவரின் தண்டு இழையங்களை ஒத்தது. நியாயமான கருத்து. ரிசோர்ஸ் புக்கில் அப்படியே தந்திருக்கான். சரியான விட. சி கூற்றை பார்த்தோம்னு சொன்னால் ராச்சியம் பிளான்டையின் அங்கத்தவர்களின் மூதாதையர்கள் தரைவாழ் தாவரங்களின் முக்கியமான பண்புகளை கொண்டிருந்தன. பிள்ளை, அவங்க முக்கியமான பண்புகளை கொண்டிருக்கவில்லை. அந்த மூதாதையர்கள் சொன்னது பச்சை எல்கா குளோரோஃபைட்டாக்கள் அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது அதனால் சி கூற்று பிள்ளை, ஏன் அவங்க பண்புகளை கொண்டிருக்கவில்லை, ஒரு சில பண்புகள் தான் அவங்ககிட்ட இருந்தது. ராச்சியம் பிளான்டேயின் அங்கத்தவர்கள் ஒரு ஒலிவ் பச்சை புரோட்டிஸ்டா கூட்டத்தில் இருந்து கூறப்படுகிறது. அது ஒலிவ் பச்சை இல்லை, பச்சை நிற அல்காக்கள், அதாவது புரோட்டிஸ்டாக்களில் இருந்ததாக தோற்றம் பெற்றது. அதனால் அது பிள்ளை. ஏன் அது ஒலிவ் பச்சைன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒலிவ் பச்சையில் தனிய பச்சை. அதனால் டி கூற்று பிள்ளை. இ கூற்றை பார்த்தோம்னா ஈரலூர் தாவரங்கள் கூர்ப்பு ரீதியாக பாசியை விட ஹோர்மோன்ஸுக்கு நெருக்கமானதாக இருந்தது. இல்லை, அவங்க கூர்ப்பு ரீதியாக பாசிக்கு தான் கூட நெருக்கமானதாக இருந்தாங்க, ஹோர்மோன்ஸுக்கு அல்ல. ஆகவே ஏயும் பியும் சரி. அதுக்கு சரியான வடிவா 43ஆம் கேள்விக்கு 3வது விடை.
44வது கேள்வியை பார்த்தோம்னா தாவரங்களின் வாழ்க்கை வட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் சரியானது எது அல்லது அவை என்று கேட்குறாங்க. ஏ கூற்றை பார்ப்போம். போகுநாற்றத்தின் புணரி தாவரங்கள் ஆட்சியானது ஒளித்தொகுப்புக்குரியதும் ஆகும். ஓம் சரியான விட. ஆட்சியானது ஒளித்தொகுப்புக்குரியது, பெரியது, பரமல்ல பெரியது, வித்தி தாவரத்தை விட நீண்ட காலம் வாழக்கூடியது. ஆகவே ஏ கூற்று சரி. பி கூற்றை பார்த்தோம்னா சிலஜினல்லாவின் வித்தி தாவரமானது ஆட்சியானதும் ஒளித்தொகுப்புக்குரியதும் ஆகும். ஓம் நியாயமான கருத்து. சிலாஜினல்லாவின் புணரி தாவரம் ஒடுக்கப்பட்டதாக போயிடும். இந்த வித்தி தாவரத்தோட ஒரு பகுதியாக தங்கி வாழும். பட் இங்கே காய்ச்சிருக்கிறது வித்தி தாவரத்தை பற்றி தான். அந்த அடிப்படையில் அது கூர்ப்பின் அடிப்படையில் வித்தி தாவரம் ஆட்சியானதாக போய்கொண்டிருக்கும். ஸோ செலாஜினெல்லாவின் வித்தி தாவரம் ஆட்சியானது மொழித்தொகுப்புக்குரியதுமாகும். நியாயமான கருத்து பியும் சரி. சி கூட்ட பாட்டம்டா சைக்கஸில் வித்தி தாவரம் ஆட்சியானதாகவும் புணரி தாவரம் வித்தி தாவரத்தில் பகுதியாகவும் தங்கி வாழும். அது பகுதியாக தங்கி வாழாது, முழுமையாக தங்கி வாழும். ஆகவே சி கூற்றுப்பிழை. டி கூற்ற பார்ப்போம். சிலாஜினிலாவின் புணரி தாவரம் ஒடுக்கப்பட்டிருக்கும் அதே வேளை வித்தி தாவரம் பகுதியாக தங்கி இருக்கும். ஓம் ஞாபகம் கருத்து. இதை தான் நான் பியிலையும் சொன்னேன். சிலாஜினிலாவின் புணரி தாவரம் ஒடுக்கப்பட்டிருக்கும், ஆனால் வித்தி தாவரத்தில் அது பகுதியாக தங்கி வாழும். அடுத்தது ஈ கூற்ற பார்ப்போம். நெஃப்ரலோபிஸ் என்ற புணரி தாவரம் ஒளித்தொகுப்புக்குரியது. ஞாபக கருத்து. இருக்கும் அதே வேளை அது வித்தி தாவரத்தில் பகுதியாக தங்கி வாழும். பிழை. ஏனடா நெஃப்ரலோபிஸ் என்ற புணரி தாவரமும் சரி வித்தி தாவரமும் சரி ரெண்டுமே சுயாதீனமானது, ரெண்டுமே ஒளித்தொகுப்புக்குரியதாக இருக்க போகுது. எனவே ஏ சரி, பி சரி, டி சரி. 44வது கேள்விக்கு முதலாவது விடை. 45வது கேள்வியை பார்ப்போம். விலங்குகளில் நைட்ரசன் கழிவுப் பொருட்கள் தொடர்பான சரியான கூற்றினை தெரிவு செய்க. அதாவது நைட்ரசன் கழிவுகள் தெரிந்தானே, கழிவற்ற தொகுதியில் இருக்கு, அது சம்பந்தமான ஒரு கேள்விதான். முதலாவது ஏ கூட்ட பார்ப்போம். மனித சிறுநீரகத்தியல் அமோனியா சுரத்தல் நடைபெறுகிறது. ஓம் மனித சிறுநீரகத்தில தான் என்ன சொல்ற அந்த வடிகட்டல் அந்த சுரத்தலுக்கான அந்த டைம் டியூரேஷன் குறைவாக இருக்கிறதால எல்லா நச்சு பதார்த்தங்களுமே என்ன செய்யாதுன்னு சொன்னா குருதியில இருந்து அந்த வடிதிரவத்துக்குள்ள போகாது. ஏன் அந்த அந்த வடிகட்டல் ஒரு கொஞ்சம் டியூரேஷனுக்குள்ள நடைபெறதால அந்த எல்லாமே அதுக்குள்ள போகாது. சோ இப்ப ஃபில்ட்ரேட் பண்ணப்படாத நச்சு பொருட்கள் எல்லாமே திருப்பி இந்த வடிதிரவத்துக்குள்ள போகணும் என்ற ஒரு கட்டாயத்துக்காக சுரத்தல் செயற்பாடு நடைபெறுகிறது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா இந்த சிறுகுழாய்கள் நமக்கு இருக்கு. அண்மை மடிந்த சிறுகுழாய் ஒரு செய்மை மடிந்த சிறுகுழாய் இருக்கு. அப்ப அந்த அண்மை மடிந்த சிறுகுழாய்ல இந்த அமோனியா சுரத்தல் நடைபெற போகுது. எங்கன்னு சொன்னா இந்த சிறு குழலுருவின் அந்த மேலணி கலங்களுக்குள்ளால ஒரு மந்தமான முறையில இது நடைபெறும். அதாவது ஏடிபியை பயன்படுத்தாத ஒரு முறையில இந்த அமோனியா என்ன செய்யணும்டா வடிதிரவத்துக்குள்ள சுரத்தல் நடைபெற போகுது. ஆகவே ஏ கூற்று சரி. பி கூற்ற பார்ப்போம். அமோனியாவை உருவாக்குவதற்கு செலவிடப்படும் சக்தியின் அளவை விட குறைந்த அளவு சக்தியை யூரியா உருவாக்கத்தில் வெளிப்படும். இது ஒரு பார்ப்போம். சரியா? நச்சுத்தன்மையை நம்ம ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா, நச்சுத்தன்மையை பார்த்தோம்னு சொன்னா இதுல அமோனியாவுக்கு தான் உள்ளதுலேயே நச்சுத்தன்மை கூட, அதை விட யூரியாவுக்கு கூட, சரி அதை விட யூரியாவுக்கு குறைவு. அடுத்தது யூரிக் அமிலத்துக்கு அதை விட குறைவாக இருக்க போகுது. சரியா? இது நச்சுத்தன்மை. நச்சுத்தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நச்சு பதார்த்தத்தை அகற்ற தேவையான நீரின் அளவு பார்த்தோம்னா இதே ஓடலாம் இருக்க போகுது. எதுக்கு? அமோனியாவுக்கு கூடவாகவும் யூரியாவுக்கு அதை விட குறைவாகவும் யூரிக் அமிலத்துக்கு அதை விட குறைவாகவும் காணப்பட போகுது. சரியா? இது நச்சுத்தன்மை ஓடரும், அந்த நச்சு அகற்றத்துக்கு தேவையான நீரின் அளவு ஓடரும் இப்படி இருக்க போகுது. அதே நேரம் இந்த அமோனியாவை உருவாக்க தேவையான சக்தி அந்த ஓடரை பார்த்தோம்னு சொன்னா, அந்த அமோனியாவே இல்லாட்டி யூரியாவே உருவாக்க தேவையான சக்தி இந்த ஓடரை பார்த்தோம்னா உள்ளதிலேயே குறைவு அமோனியாவுக்கு தான் உள்ளதிலேயே குறைவு. அதை விட யூரியாவுக்கு கூட, அதை விட யூரிக் அமிலத்துக்கு நச்சு அதாவது அந்த உருவாக்க தேவையான சக்தியின் அளவு கூடவாக இருக்க போகுது. அப்ப இதுல என்ன சொல்றாங்க? அமோனியாவை உருவாக்குவதற்கு செலவிடப்படும் சக்தியின் அளவை விட குறைந்த அளவு சக்தியை யூரியாவை உருவாக்குறதுக்கு செலவழிக்கப்படும் சொல்றாங்க. மாறி சொல்லியிருக்காங்க. ஆகவே டி கூற்றுப்பட. சரியா? சும்மா ரேண்டமா பார்த்தோம்னு சொன்னா இப்ப அமோனியாவை விட இப்ப அமோனியாவுக்கு நச்சுத்தன்மை கூட தானே. நச்சுத்தன்மை கூடன்றதுக்காக இவரை அகற்றுவதற்கு கூடிய அளவு நீர் தேவை. ஆகவே இந்த பெரும்பாலான இந்த நீர் சூழல் வாழ்கின்ற விலங்குகள், அவங்க பிறகு இந்த நீர்ச்சூழல வர மீன்கள், எம்பு மீன்கள், பிறகு இந்த வாட்பை போன்றன அமோனியாவை கழிவாக
கழிப்பாங்க. யூரியாவை வந்து பார்த்தோம்னா தரைவாழ் விலங்குகள் வந்து பெரும்பாலும் இந்த முளையூட்டிகள், நிறையுடல் ஈரூடக வாடிகள் போன்றன வந்து இந்த யூரியாவை கழிவாக அகற்றுவாங்க. இதோட வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் சுறாமீன் கழிவும் வந்து ஒரு யூரியா வடிவில் தான் வந்து கழிவகத்தப்போகுது. யூரிக் அமிலத்தை வந்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலான பறவைகளின் கழிவு வந்து அந்த வடிவத்தில் இருக்கும். அதாவது ஒரு குறை திண்மமாக ஒரு திண்மமும் ஒரு செமிசாலிட் ஃபார்மேட்ல தான் வந்து இந்த யூரிக் அமிலம் இருக்க போகுது. இந்த நகர நத்தைகள் அவங்களோட கழிவெல்லாமே வந்து அப்படி அந்த வடிவத்துல இருக்க போகுது. சரி, அப்ப பி கூட்டு வந்து பிள்ளை சி கூட்ட பார்ப்போம். தரைக்குரிய நத்தைகளின் பிரதான நைதரசன் கழிவு பொருள் யூரிக் அமிலம். இப்பதான் சொன்னா அது நேரடியான ஒரு கூற்றுதான். அது ரிசோர்ஸ் கூட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. தரைக்குரிய நத்தையின் நைதரசன் கழிவு வந்து யூரிக் அமிலம் தான். ஆகவே சி கூட்டு சரி. டி கூட்ட பார்த்தோம்னா சுறாக்கள் பிரதான நைதரசன் கழிவு பொருளாக யூரியாவை கழிக்கிறது. இப்பதான் சொன்னா சரி. அப்ப ஏ சரி, பி பிள்ளை, சி சரி, டி சரி. ஈய வந்து பார்த்தோம்னா யூரியா யூரிக் அமிலத்திலும் பார்க்க நச்சுத்தன்மை குறைந்துதான் இல்ல, நச்சுத்தன்மை கூட. ஆகவே அந்த குற்றுப்பிழை ஏ சரி, சி சரி, டி சரி. எனவே 45ஆம் கேள்விக்கு 2வது. 46வது கேள்வி பார்த்தோம்னா மனித மூளை தொடர்பான ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால் கூற்றுகள் தந்திருக்காங்க. கேள்வி வந்து மனித மூளையில்னு போட்டு கீழே கூற்றுகள் இருக்குது. ஏ கூற்று, முன்மூளையில் 3 மூளை அறைகள் அமைந்துள்ளன. 4 மூளை அறைகள் இருக்குது. அதில் 4ல் 3 வந்து முன்மூளையிலையும் 1 வந்து பின்மூளையிலும் இருக்க போது. ஸோ ஞாபகம் நினைக்கிறது ஏ சரி. பி கூற்ற பார்த்தோம்னா கூம்புறு பொருள் மூளையத்தின் பின்மூளையில் இருந்து விருத்தி அடைகிறது. பின்மூளையில் இருந்து அல்ல, முன்மூளையிலிருந்து மூளையம் ஏந்தி பரிவகக்கில் கும்புறு பொருள் 4மே வந்து விருத்தி அடைகிறது முன்மூளையிலிருந்து. இவங்க பின்மூளைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நலப்பட. சீக்கூற்ற பார்த்தோம்னா வரொலியின் பாலம் நடுமுளைக்கும் நீள்வளைய மையவித்துக்கும் இடையே அமைந்துள்ளது. சரி, நடுமுளைக்கு கீழாக நீள்வளைய மைய வளையத்துக்கு மேலாக அமைஞ்சிருக்கு. ஞாபகம் சி சரி. டியை வந்து பார்த்தோம்னா மூளையத்தின் அதிவெளிப்பகுதி நரம்பு கிளவுடல்களினால் ஆக்கப்பட்டிருக்கு. ஞாபகம் இதைத்தான் சொல்றது வந்து நிறை நிறப்பொருள் உண்டு. அப்போ உட்பகுதி வந்து வெளிப்பகுதி நரம்பு கிளவுடல்கள் என்று சொன்னால் உட்பகுதி வந்து ஆழமான உட்பகுதி நரம்பு நார்களினால் ஆக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நம்ம சொல்றது வெண் சடப்பொருள்னு சொல்லுவோம். நிறைய நிறப்பொருள் வெண் சடப்பொருள் 2 டைம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு கூற்ற பார்த்தோம்னா பரிவக கீழ் முற்பக்க கபச்சுரப்பியுடன் நீண்ட நரம்பு நாள்களினால் இணைக்கப்பட்டிருக்கு. அது முற்பக்க கபச்சுரப்பி இல்லை, பிற்பக்க கபச்சுரப்பி. ஆகவே ஈயும் பிழை. எனவே 46வது கேள்வியிலே ஏ சரி, சி சரி, டி சரி. 2வது விடை. 47வது கேள்வியை பார்ப்போம். அம்னியனின் தொழில்கள் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்ய. அம்னியன் என்பது இது வந்து பார்த்தோம்னா முளைய மென்சவுகளை பற்றின ஒரு கேள்வி. நமக்கு 4 முளைய மென்சவுகள் இருக்கு. அம்னியன், கோரியன், அலந்தோய், கேர்பன் பைன்னு சொல்லி 4 முளைய மென்சவுகள் இருக்கு. அதுல அம்னியன் என்ற ஒரு முளைய மென்சவு என்ற தொழில் கேட்கிறாங்க. பொதுவாக வந்து பார்த்தோம்னா அம்னியன் வந்து இந்த முளையத்தை அல்லது முதிர் மூலவை சூழ்ந்து காணப்படுகிற ஒரு மென்சவா காணப்படும். அந்த மென்சவுக்குள்ள ஒரு பாய்பொருள் இருந்து அந்த முளையத்தை வந்து பாதுகாக்கும். அந்த மென்சவு சூழல் வந்து ஒரு பாய்பொருள் இருக்கிறதால பாதுகாக்கிறதை தாண்டி வந்து அதோட ஷாக் அப்சர்வர், அதாவது ஒரு அதிர்ச்சி உறுதியாகவும் வந்து தொழிற்படும். அதான் அதோட மெயின். அதை வச்சு கொண்டு விடைகளை பார்ப்போம். ஏ கூற்று, இது தாயின் நெற்புடன துளங்களில் இருந்து முதிர்முளவை பாதுகாக்கின்றது. இல்ல, அது வந்து கோரியன் முளையமின் தான் அந்த தொழில் செய்யும். இதை தாண்டி கோரியன் வந்து வேற பார்த்தோம்னா HCG துறக்கிற ஒரு தொழிலை மேற்கொள்ளும். பிறகு இந்த தாய்க்கும் அந்த முதிர்முளவுக்கும் இடையிலான பதார்த்த பரிமாற்றங்களையும் வந்து கோரியன் வந்து தங்கியிருப்பார். அடுத்தது, இது முதிர்மூலவின் சிறுநீர் பை விருத்தியுடன் தொடர்பு பட்டிக்கும். இல்ல, அது அலந்தோய். சரி, அதனால ஏயும் பிள்ளை பியும் பிள்ளை சியை பார்ப்போம். இது முதிர்மூல உருவின் உலர்தலை தடுப்பதில் உதவுகிறது. ஞாபகம். ஏன்னா முளைய மென்சவுக்குள்ளதான் முதிர்மூலவு இருக்கும். அந்த முதிர்மூலவிற்கும் முளைய மென்சவுக்கும் இடையில வந்து ஒரு பாய்பொருள் இருக்கு, அம்னியன் பாய்பொருள். அந்த பாய்பொருள் வந்து அந்த முதிர்மூலம் ஒரு உலர்தலில் இருந்து வந்து பாதுகாக்கின்றது. ஞாபகம். ஆகவே சி சரி. டிய பார்த்தோம்னா இது அதிர்ச்சியை உறிஞ்சுவதற்கு பாய்பொருள் நிகழ்ச்சியை கொண்டிருக்கும். சரியான விடை. ஈக்கூற்ற பார்ப்போம். இது விருத்தியடையும் சரணிகளுக்கு முதலான மூலவுயிர் கலங்களுக்கான மூலமாகும். இல்ல, அது வந்து கரவும் தான் வரப்போகுது. கரவும்பு இது வந்து பார்த்தோம்னு சொன்னா இது இன்னொரு தொழிலை மேற்கொள்ளும். என்னடா, அந்த முதிர்மூலவூர் நிலையில வந்து குருதிக்குழியங்கள் உருவாக்குற தொழிலையும் வந்து இவர் தான் கொண்டிருக்க போறார். ஆகவே சியும் டியும் சரி. 47வது 4வது. 48வது கேள்வி பார்க்கும்.
பெப்டைட் தொகுப்பின் டிரான்ஸ்கிரிப்ஷன் செயல்முறை. அதாவது பொலிபெப்டைட் தொகுப்புல டிரான்ஸ்கிரிப்ஷன் மொழிபெயர்ப்புன்ற 2 செயல்முறை இருக்கு. அதுல வந்து இவங்க டிரான்ஸ்கிரிப்ஷனை பத்தி கேட்டுட்டாங்க. அது தொடர்பான கேள்விகள். ஏகுற்றபாகம் டிஎன்ஏ பொலிமரேஸ் தூண்டித்தானத்தில் பிணைக்கப்படும் போது ஆரம்பிக்கப்படுகின்றது. டிஎன்ஏ பொலிமரேஸ் தூண்டித்தானத்தில் பிணைக்கப்படும் போது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது பிழை. ஏன்னு சொன்னா முதலாவது வந்து தூண்டித்தானம்னு சொன்னா அது வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடக்கத்தானத்தையும் சில நியூக்ளியோடைட்டுகளை சில நியூக்ளியோடைட்டுகளையும் வந்து கொண்டிருக்கு. இதுல ஏன் இந்த கூற்று பிள்ளைன்னு சொன்னா அந்த டிஎன்ஏ பொலிமரைஸ் ஃபர்ஸ்டா போய் இணையாது, ஆர்என்ஏ பொலிமரைஸ் தான் போய் இணைய போகுது. அப்ப தூண்டித்தானம் என்பது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் தொடக்கத்தானத்தையும் பல்வேறுபட்ட நியூக்ளியோடைட்டுகளையும் வந்து கொண்டிருக்கு. அந்த தூண்டித்தானத்துல ஃபர்ஸ்டா போய் இணையினால் வந்து ஆர்என்ஏ பொலிமரைஸ் தான் வந்து போய் இணையும். அவங்க டிஎன்ஏ பொலிமரைஸ் சொல்லியிருக்காங்க, அதனால பிள்ளை. பி கூற்று யுக்கரியோட்டாக்களின் குளிய முதலுருவில் நடைபெறுகிறது. இதுல இது குளிய முதலுருவு இல்ல, கருவுக்குள்ளதான் நடக்கும். அதனால பி கூற்றும் பிள்ளை. சி கூட்டு பாபம் டிஎன்ஏ ஹெலிகேஸ் பயன்படுத்தப்படுவதில்லை. இங்க இருக்கிற ஆர்என்ஏ பொலிமரேஸையே என்ன செய்யணும்னா அந்த டிஎன்ஏ இரட்டை சங்கிலி அந்த சூழலை குழைச்சு கொண்டு போகும். அதாவது ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஒரு பகுதி வந்து ஒரு ஹெலிகேஸ் போன்ற ஒரு தொழிற்பாடை வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆள். அதனால இந்த இடத்துல வந்து டிஎன்ஏ ஹெலிகேஸ் பயன்பாடு வந்து இங்க தேவைப்படாது. பெரும்பாலும் அந்த இரட்டை பட்டிகை இருக்கிறோம், டிஎன்ஏ இரட்டை பட்டிகையில சுருள் படைக்கப்பட்டு ஒரு பட்டிகை மட்டும்தான் வந்து படித்தகதை வந்து பயன்படுத்தப்படும். அவங்க சொல்லியிருக்காங்க சி கூட்டு டிஎன்ஏ ஹெலிகேஸினை பயன்படுத்தப்படுவதில்லை, சரியான விட. ஆகவே சி கூட்டு சரி. டிஏ பார்ப்போம். படித்தகட்டின் மீது 5' இருந்து 3' 5' இருந்து 3' திசையில் நியூக்ளியோடைட்டுகள் சேர்க்கப்படுகிறது. ஆர்என்ஏ பொலிமரேஸ் வந்து 5' இருந்து 3' தான் வந்து சேர்க்கும். அதுவும் நேரடியாக தந்திருக்கிறான் ரிசோர்ஸ் இருக்கு. ஆகவே டி கூட்டும் சரி. ஈய பாவம் எம்ஆர்என்ஏயில் உள்ள தகவல்களை அமினோமினங்களின் தொடர்பியாக மாற்றுகிறது. கேட்டது டிரான்ஸ்கிரிப்ஷன். மொழிபெயர்ப்பு செயல்முறையின் போலதான் இந்த அமினோமினமாக மாறுகிறது சொல்லிட்டு வரும். ஆகவே கேட்டது டிரான்ஸ்கிரிப்ஷன் அவன் மாறி சொல்லியிருக்கிறான். ஆகவே ஈயும் பிள்ளை. ஆகவே சியும் டியும் சரி. 4வது விட 49வது கேள்வி பார்ப்போம். இலங்கையின் குத்துயரத்தில் காணப்படக்கூடிய 2 தாவரங்கள். பேர்கள் பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், சீலா பாடமாக்க தான் வேணும். இந்த கடைசி டைம் எல்ஐடி எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முதல் இந்த பேர்கள் பார்த்து வச்சுக்கணும். ஆல்ரெடி படிச்சு வச்சுக்கணும், அடுத்த திரும்பி பாருங்க. நானும் இது படிப்புக்கு முதல் தான் எடுத்து பார்த்துட்டு வந்தது, அதனால ஞாபகம். இப்படி இப்போம் ஏக்கூற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 தாவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று சிம்போபோகன் நாடஸ், அடுத்தது தமிழ ட்ரெமியூலான்னு சொல்லி 2 தாவரம். இது வந்து சமனாக்குரிய தாவரங்கள். அது வந்து சமனாக்குரிய தாவரம். ஆகவே சமனா வந்து கீழே தானியத்துக்கு தான் இருக்க போது கேட்டது வந்து உயர் குத்தி இருக்கக்கூடியது, அதனால ஏ கூட்டு வராது. 2வது பி கூட்ட பாகம் எலியோகார்பஸ் மொன்டானஸ், அடுத்தது மெசூசா ஃபெரியா. இது ஃபெரியா வந்து பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு அயனமண்டல தாழ்நிலை இடர் காட்டக்கூடியது. ஆகவே தாழ்நிலை மண்டதால அவங்க கீழா வரப்படுறாங்க, குத்தி இருக்கக்கூடியது அல்ல. ஆகவே பியும் வராது. சி கூட்ட பாகம் கிறிசோபோகன் நொடிபாரியஸ், அடுத்தது கலோபீலியம் வல்கேரி. 2மே வந்து உயிரமுடைய. வல்கேரி வந்து அயனமண்டல மலை காட்டக்கூடிய ஒரு தாவரமாக காணப்படும். நோட்பாலஸ் வந்து பத்தனையில காணப்படும், ஈரப்பத்தனைக்குரிய தாவரம். 2மே வந்து உயர் நிலம். ஆகவே சி வரும். டிஎஃப் ஆகும். சினமோனமம் ஒவாலிஃபோலியம், அடுத்தது அரௌண்டினில்லா விலோசா. 2மே வந்து பத்தனைக்குரியதும் அயனமண்டல மலை காட்டக்கூடியதாகவும் இருக்குது. 2மே வந்து குத்துயரத்துக்குரியது. ஆகவே டியும் சரி. ஏ சரி, ஏ புல, பி புல, சி சரி, டி சரி. இ வந்து பார்த்தோம்னா டெர்மினாலியா செகுலா, அடுத்தது இம்பரேட்டா சிலிண்ட்ரிகா என்று சொல்லி 2 இருக்கு. அது ஒன்று வந்து முதலாவது இது செகுலா வந்து சவனாக்குரிய தாவரம். ஆகவே அதுவும் வராது. ஆகவே சியும் டியும் சரி. 49வது கேள்விக்கு 4வது. 50வது கேள்வி பார்க்கும். தொழிற்சாலை கழிவு நீரை துணையான பரிகரிப்பின் பொழுது. தொழிற்சாலை கழிவு நீரை பரிகரிப்பு வந்து 2 இருக்கு. ஒன்று முதலான பரிகரிப்பு, துணையான பரிகரிப்பு. முதலான பரிகரிப்பின் பொழுது பார்த்தோம்னா இந்த குப்பை குளங்களை அகற்றுற, மண் அகற்றுற, படிய விடுற பெரிய பொருட்கள், குப்பை பொருட்கள், அதுகள் சம்பந்தம் வரப்போகுது. முதலான பரிகரிப்புக்கு உள்ளான இந்த கழிவு நீர் வந்து துணையான பரிகரிப்புக்கு வந்து போகுது. இந்த துணையான பரிகரிப்புக்கு போற அந்த தண்ணியை பற்றி தான் இப்ப கேட்கிறாங்க. சிறுதானிய வழிமுறையில் நுண்ணங்கிகளினால் சேதன பதார்த்தங்கள் ஒட்சிடப்படுகிறதோ. அந்த ஒரு பாறைக்கு மீத இதை விசிடுவாங்க, அப்புறம் அங்க போக்குறாங்க இருக்கிற நுண்ணங்கிகளால ஒட்சிடப்படுகிறது. ஞாபகம் கருத்து இருக்கு. ஆகவே ஏ கூட்டு சரி.
பி கூற்று பார்ப்போம். திண்மக்கூறுகள் தொட்டியிலும் அடைய விடப்படுகிறது. இல்லை, அது முதலான பரிகரிக்கும் போதுதான் இந்த திண்மம் சம்பந்தமான இந்த பெரிய பொருட்கள் அப்படி அகற்றுவதோடு சம்பந்தப்பட்டது முதலான பரிகரிப்புகள் இருக்க போகுது. ஆகவே பி கூற்றுப்பட, ஏ கூற்று சரி, பி கூற்றுப்பட. சி கூற்று 75க்கு அதிகமான சேதன பதார்த்தங்கள் ஒட்சீட்டப்படுகிறது. ஏன் கருத்து 75 தொடக்கம் 95 வீதமானவை ஒட்சீட்டப்படும். டி கூற்று மிதேன் உருவாக்கப்படும். மிதேன் எப்படின்னா இந்த சேறு சமீபாடாக்கி அல்லது இந்த சகதி சமீபாடாக்கிக்குள்ள இந்த துணியான பரிகரிப்பின் பொழுது சேர்க்கப்படுகின்ற எஞ்சிற கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு காற்றினுடைய சுவாசத்துக்கு விடுவோம். அந்த காற்றினுடைய சுவாசம் நடக்கக்குள்ள இந்த மெதேன் CO2 போன்ற வாயுக்கள் வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. சோ மெதேன் உருவாக்கப்படும்ன்றது சரி. டி கூற்று சரி. சிறுதாரை வழிமுறைகள் பரிகரிக்க பின்னர் எஞ்சும் சிறு காற்றூட்டப்பட்ட நிலையில் பிரிகைக்குட்படுத்தப்படுகிறது. இதுக்கு முதல் சொன்ன அதே கன்செப்ட் தான். ஆனா அது காற்றூட்டப்பட்ட நிலையில இல்ல, காற்றின்றிய நிலைமை. காற்றின்றிய நிலைமையில பிரிகைக்கு உட்பட்டு தான் அங்க மிதேன் வருது. ஆகவே ஏ சரி, சி சரி, டி சரி. 50 கேள்விக்கு 2வது விடை.